ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு மை டீச்சர் லேர்ன் சேனல். இன்றைக்கி லெசன் 56 ஹிந்தி பாரகடி உயிர்மெய் எழுத்துக்களில் ஹவு டு ரைட் தி பா லெட்டர். போன வீடியோவில் பா லெட்டரை எப்படிலாம் நம்ம ப்ரொனவுன்சியேஷன் செய்து படிக்கலான்னு பார்த்தீங்க. ஆனால் இந்த வீடியோவில் பா லெட்டரை எந்த மாதிரிலாம் நம்ம சிம்பிளில் எழுதலான்னு கற்றுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஆ. இப்போது பா எப்படி எழுதலாம் பார்க்கலாம். ரொம்ப சுலபமாக கற்றுக்கலாம் அந்த லெட்டரை. யூ மாதிரி இப்படியே வளைச்சிட்டு அப்படியே அது கீழே நேர் அப்படியே ரிவர்ஸில் கீழே கொண்டாந்து விட்டுறணும். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? பா. ஆ, இந்த லெட்டர் பா. இப்போ மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். அதே மாதிரியே சின்னதாக ஒரு நேர்கோடு போட்டு அப்படியே சுழிச்சிட்டு மேலேருந்து கீழே அப்படியே ரிவர்ஸில் கொண்டாந்துடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். நெக்ஸ்ட்டு ஆ, பா எப்படி எழுதலாம் பார்க்கலாம். மறுபடியும் அதே மாதிரி யூ மாதிரி போட்டுட்டு அதிலேருந்து எப்படி கை விடாமல் ரிவர்ஸில் கீழே கொண்டாடணும். பக்கத்தில் இன்னொரு ஒரு நேர்கோடு போட்டுடணும். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடணும், படுக்கை கோடு. மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். யூ மாதிரி போயிட்டு அப்படி மேலேருந்து கீழே ரிவர்ஸில் கீழே கொண்டாடலாம். இன்னொரு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? பா. இ, பி எப்படி எழுதலாம் பார்க்கலாம். யூ மாதிரி போட்டுட்டு அப்படியே ரிவர்ஸில் கீழே கொண்டாந்து விட்டுறலாம். மேலேருந்து இடது பக்கம் வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம், படுக்கை கோடு. மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். அப்படியே வளைச்சி கொண்டாந்து மேலே போய்ட்டு அப்படியே கீழே கொண்டாந்து ஸ்ட்ரெயிட்டாக விட்டுறலாம். மேலேருந்து லெஃப்ட் சைட் பக்கம் இடது பக்கம் வளைச்சி கொண்டாந்து விட்டுட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். இது என்ன லெட்டர்? பி. நெக்ஸ்ட் லெட்டர் இ, பி எப்படி எழுதலாம் பார்க்கலாம். மறுபடியும் யூ மாதிரி வளைச்சி விட்டுட்டு மேலேருந்து அப்படியே ரிவர்ஸில் கீழே கொண்டாந்து விட்டுறலாம். மேலேருந்து ரைட் சைடு பக்கம் வலது பக்கம் வளைச்சி கீழே கொண்டாந்துட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம், படுக்கை கோடு. மறுபடியும் அதே மாதிரி எழுதிட்டு மேலேருந்து ரைட் சைடு பக்கம் வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? பி. நெக்ஸ்ட்டு உ, பூ எப்படி எழுதலாம் பார்க்கலாம். அதே மாதிரி வளைச்சி கொண்டாந்து விட்டுட்டு மேலேருந்து கீழே ரிவர்ஸில் கொண்டாந்து விட்டுறலாம். சின்னதாக கீழே ஒரு சுழிச்சிட்டு லெஃப்ட் சைட் பக்கம் வளைச்சி விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். யூ மாதிரி வளைச்சி கொண்டாந்து விட்டுட்டு மேலேருந்து கீழே ரிவர்ஸில் விட்டுட்டு ஒரு சுழிச்சிட்டு மேலே வந்து ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இந்த என்ன லெட்டர்? பூ. நெக்ஸ்ட் லெட்டர் ஊ, பூ எப்படி எழுதலாம் பார்க்கலாம். அதே மாதிரி வளைச்சி கொண்டாந்து கீழே விட்டுறலாம். அப்புறம் கீழே சுழிச்சிட்டு ரைட் சைட் பக்கம் வளைச்சி விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். வளைச்சி கொண்டாந்து விட்டுட்டு மேலேருந்து ரிவர்ஸில் கொண்டாந்து கீழே கொண்டாந்துடலாம். கீழே ஒரு சுழிச்சிட்டு ரைட் சைட் பக்கம் சுழிச்சு இழுத்து விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? பூ. நெக்ஸ்ட் லெட்டர் ஏ, பே எப்படி எழுதலாம் பார்க்கலாம். அதே மாதிரியே வளைச்சி மேலே கொண்டு போயிட்டு கீழே கொண்டாந்து ரிவர்ஸில் விட்டுடலாம். அப்படியே மேலேருந்து சாய்வில் ஒரு கொம்பு இழுத்துட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். இது என்ன லெட்டர்? பே. மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். வளைஞ்சி மேலே கொண்டு போயிட்டு ரிவர்ஸில் கீழே கொண்டாந்து விட்டுட்டு மேலேருந்து சாய்வில் ஒரு கொம்பு போட்டு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? பே. நெக்ஸ்ட் லெட்டர் ஐ, பை எப்படி எழுதலாம் பாருங்கள். அதே மாதிரி யூ மாதிரி போட்டுட்டு மேலே கொண்டாந்து கீழே விட்டுறலாம். மேலே வந்து 2 கொம்பு இழுத்துட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம், படுக்கை கோடு. மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். யூ மாதிரி வளைச்சி விட்டுறலாம். மேலே போய்ட்டு அப்படியே கீழே கொண்டாந்து விட்டுறலாம் ரிவர்ஸில். மேலே சாயவலாக 2 கொம்பு வளைச்சி விட்டுட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? பை. நெக்ஸ்ட் லெட்டர் ஓ, போ பாருங்கள் எப்படி எழுதணும். அதே மாதிரி யூ மாதிரி வளைச்சி ரிவர்ஸில் கீழே கொண்டாந்துட்டு பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டு ஒரு கொம்பு சாய்வில் அழுத்துட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். யூ மாதிரி வளைச்சி ரிவர்ஸில் கீழே கொண்டாந்து விட்டுடலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டு ஒரு கொம்பு இழுத்துட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? போ. நெக்ஸ்ட்டு அவு, பவ் பாருங்கள். அதே மாதிரி எழுதிட்டு பக்கத்தில் இன்னொரு ஒரு நேர்கோடு போட்டுட்டு 2 கொம்பு இழுத்து விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம், படுக்கை கோடு. மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். யூ மாதிரி போட்டு வளைச்சிட்டு மேலேருந்து கீழே ரிவர்ஸில் கொண்டாந்து விட்டுறலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுடலாம். சாய்வலாக 2 கொம்பு இழுத்துட்டு ஒரு படுக்கை கோடு போடலாம். இப்போ இது என்ன லெட்டர்? பாவ். நெக்ஸ்ட் லெட்டர் அன், பன் எப்படி எழுதலாம் பார்க்கலாம். யூ மாதிரி வளைச்சி ரிவர்ஸில் கொண்டாந்து விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு ஒரு புள்ளி வச்சிடலாம். ரொம்ப ஈஸி. மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். அதே மாதிரி யூ போட்டுட்டு கீழே கொண்டாந்து ரிவர்ஸில் விட்டுட்டு மேலே ஒரு படுக்கை கோடு போட்டு ஒரு புள்ளி வச்சிடலாம். இது என்ன லெட்டர்? பன். நெக்ஸ்ட் லெட்டர் ஆஹா, பஹா எப்படி எழுதலாம் பாருங்கள். அதே மாதிரி போட்டு பக்கத்தில் 2 புள்ளி வச்சிடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். யூ மாதிரி வளைச்சி கீழே கொண்டாந்து ரிவர்ஸில் விட்டுடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு படுக்கை கோடு போட்டு பக்கத்தில் 2 புள்ளி வச்சிடலாம். பஹா.
இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் ப லெட்டரை எப்படிலாம் நம்ம சிம்பிளில் எழுதலான்னு கற்றுருப்பீங்க. நீங்களும் வீட்டில் எழுதி கற்றுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.